ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இல்லத்தரசிகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். எப்போதுமே நம்ம சமையல் பண்ணும்போது 2 சமையலாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் தேவைப்படாது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ரொம்ப காரம் தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி கூட்டு ஏதாட்டு ரெடி பண்ணுவீங்க அப்படி தானே. இப்போ மேக்ஸிமம் புளிக்குழம்பு அந்த மாதிரி இல்லை சாம்பார் வைக்கும்போது எந்த கூட்டு வைக்கிங்களோ அந்த கூட்டில் நான் இது எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காரம் கம்மியாக இருக்க மிளகானா ஒரு மிளகா இல்லை அரை மிளகா அந்த மாதிரி மட்டும் போட்டு கூட்டு ரெடி பண்ணிடுங்க. குழம்பு காரமாக வச்சுடுங்க. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த மிளகா நான் மிளகா மட்டும்தான் வெட்டி போட்டிருக்கேன். மற்றது சின்ன வெங்காயம் தேங்காய் எல்லாமே இது கூட அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த கூட்டையும் இந்த சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களுக்கு காரம் இருக்காது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு காய்கறியும் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நான்